திருவண்ணாமலை மாவட்டம் சுமார் 8 தொகுதி சரிங்களா. அதில் வந்து 4 மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க சரிங்களா. அதை நாங்கள் எல்லாமே வந்து செயல்பட்டதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து வடக்கு மாவட்டம் மேற்கு திருவண்ணாமலை வந்து மேற்கு மாவட்டம். நாங்கள் அது எங்களுக்கு வந்து என்னன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சோம் என்ன பண்ணிட்டாங்க 6 தொகுதி வந்து உதயகுமார் என்ற இருக்கு, நீங்கள் அங்கே போய் எல்லாம் செயல்படுங்க பண்ணுங்க போங்க. நாங்கள் சரி அவங்க கூட போய் நாங்கள் என்ன பண்ணோம், சுமார் 2 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாமே பண்ண ப்ரூஃப் எல்லாமே எங்கிட்ட இருக்கு. டோட்டல் எவிடன்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம், என்னென்ன தேவை எல்லாமே வச்சிருக்கோம். இவங்க என்ன பண்றாங்க, சுமார் 60 கிளை ஓபன் பண்ணி நாங்கள் ஒரு 5000 பேரை நாங்கள் மொத்தமாக இன்னைக்கு ஓட்டு ஐடியோட எல்லாம் கையில் வச்சிருக்கோம். ஆனால் இப்போ ஜாதியின் அடிப்படையில் எல்லாமே ஒதுக்குறாங்க. மெயினா கூடாதுன்னு ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் கொண்டாடுறாங்க. சொல்லியிருந்தா தலைவர் சொல்லிற தத்துவம் என்ன சொல்லியிருக்காரு, ஜாதிக்கு இங்க பேச்சே இல்லைன்னாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்துக்குமே ஜாதியை மென்ஷன் பண்றாங்க. இப்ப நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்ணி பிசி எம்பிசிக்கு மட்டும் தான் நாங்க போஸ்டிங் கூட பண்ணும்போது அப்ப நாங்க உழைச்சிருக்கோம், இவ்வளவு பண்ணிருக்கோம். துர்கார் பாருங்க, இவரு நகர செயலாளர் சொல்லிட்டு இவர் சொந்த ஆட்டோவை வித்து செலவு பண்ணி எவ்வளவு பண்ணிட்டாரு. இப்ப எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எங்களை உள்ள வைக்கல, எதுவுமே பண்ணல. எல்லாரும் புது ஆளை கொண்டாந்து போட்டு அவங்க கிட்ட எவ்வளவு வாங்கினாங்க என்ன பண்ணான்னு தெரியல. எல்லாரும் உள்ள கூட்டு போய் மீட்டிங் போட்டுருக்காங்க. மாவட்ட பொறுப்பும் சரி, ஒன்றிய பொறுப்பு சரி, நகர பொறுப்பு சரி, எந்த ஒரு பொறுப்புமே அறிவிக்காத அவங்க இட்டுன்னு வந்து எல்லாரையும் கூட்டு போய் உள்ள கூட்டு போய் வச்சு மீட்டிங் போட்டு அவங்களே பண்ணி எல்லா ஆள் இட்டுன்னு வந்துட்டாங்க. இப்ப எங்களை உள்ள கூட வரக்கூடாது, நீங்க வெளியே போங்கன்றாங்க. நாங்க 2 வருஷமா கஷ்டப்பட்டு இது மாதிரி 10 வருஷமா அந்த கட்சியில் வந்திருக்கல, எல்லா ப்ரூஃபும் இருக்கு. இப்ப எங்களுக்கு என்ன வழி, இதுதான் நான் கேட்டு வந்திருக்கோம். நாங்க கிட்டத்தட்ட தெரியும் உங்களுக்கு 1 வருஷமா வந்து எல்லாமே போராடி இருக்கோம். எங்களை உள்ளே விடுறது கிடையாது. முதல்ல மாவட்டம் போட்டா நகரத்தையும் ஒன்றியத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு மாவட்டத்தை போட சொல்லுங்க தயவு செய்து. ஏன்னா இந்த பிரச்சனை இங்க மட்டும் கிடையாது, இது டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்கு. எப்ப மாவட்டத்தையும் நகரத்தையும் கூட்டு மீட்டிங் வைக்கிறாங்களோ அப்ப மட்டும் தான் ஒரு நல்ல மாவட்ட செயலாளர் நம்மளுக்கு வருவாரு. அது வரைக்கும் ரொம்ப 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 கஷ்டம் தான். ஏன்னா இந்த பிரச்சனை எல்லா ஊர்லயுமே இருக்கு. மெயினா ஜாதியை மென்ஷன் பண்றாங்க, இன்னொன்னு பணம். இது 2 தான் முக்கியத்துவமா இருக்கு. எங்க கிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்கு. உங்க வீடியோ கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், எல்லாமே எங்கிட்ட இருக்கு. ஆதாரத்தோட நிக்கிறோம். எங்களுக்கு ஒரு வழி வேணும். ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டுருக்கோம். 2 பேர் சூசைட் அட்டன் பண்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஏன்னா இப்ப எங்களுக்கு வழியில 10 வருஷமா மக்கள் இயக்கத்தில் செயல்பட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான ப்ரூஃப் இருக்கு. இப்ப நம்ம கட்சி தொடங்கி இங்கே நம்ம செயல்பட்டு இருக்கோம். இதுக்கு உண்டான ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்கு.